தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்கிட கேட்கலாம். இசக்கிராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகின்றது. இந்த கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக குற்றாலம் பேரருவி பகுதியில் நேற்று காலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் தொடர்ச்சியாக குற்றாலம் பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதுகாப்பு வலயத்தை தாண்டி தண்ணீர் கொட்டி வருகின்றது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் சிவப்பு விளக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறையினுடைய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் சிறப்பு IAS அதிகாரி சுன் சோங்கம் ஜகத், தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் துரை ரவிச்சந்திரன் மற்றும் சந்திரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை தென்காசி பகுதிகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மேலும் தொடர்ச்சியாக குற்றாலம் பேரருவி பகுதியில் அமைச்சர் தலைமையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மேலும் வெள்ளச்சேதங்கள் குறித்தும் அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டறிந்தார். மேலும் தென்காசி பகுதிகளில் வெள்ளச்சேதங்கள் ஏற்படாத வண்ணம் பல்வேறு தடுப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இதன் தொடர்ச்சியாக அமைச்சர் கருணாநிதி நீர்த்தேக்க பகுதியில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்காக புறப்பட்டு சென்றார். விவரங்களுக்கு நன்றி இசக்கிராஜன்.